தமிழகத்தின் தென்மண்டலம். அங்கே அதிகாரம், செல்வாக்கு மற்றும் சாதிய பகை ஆகியவற்றின் உச்சத்தில் இருந்த ஒரு பெயர் எதிரிகளால் தாதா என்றும் தன் மக்களால் தலைவர் என்றும் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர்தான் வெங்கடேஷ் பண்ணையார். அதிகார மையங்களை அதிர வைத்த அவரது வாழ்க்கை ஒரு என்கவுண்டரில் முடிந்தது எப்படி? அவர் கொன்றவரா, கொல்லப்பட்டவரா? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மூலக்கரை இந்த பகுதியில் நிலக்கிழார்கள் குடும்பத்தில் 1967 பிப்ரவரி 17 அன்று பிறந்த வெங்கடேஷ் பண்ணையார் கல்லூரி படிப்பை முடிக்கும் முன்பே அரசியல் மற்றும் சமூக போராட்டங்களால் அவரது வாழ்க்கை திசை திரும்பியது. ஒரு சண்டையற்ற மாணவனாக இருந்தார். ஒரு கட்டத்தில் தன் குடும்ப உறுப்பினர்களின் கொலைக்கு பழிவாங்கும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். தென் மாவட்டங்களில் சில சமூகங்களிடையே நிலவிய கடுமையான மோதல்கள் பண்ணையாரின் எழுச்சிக்கு காரணமாக அமைந்தன. தனது சமூக மக்களின் பாதுகாப்பிற்காக அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினார். இதன் மூலம் அவர் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார். ஒருபுறம் நிலச்சுவந்தர், மறுபுறம் சமூக தலைவர். ஆனால் இதற்கிடையில் அவருக்கு பெரிய அரசியல் எதிரிகள் உருவாகினர். குறிப்பாக தூத்துக்குடி வட்டாரத்தில் பசுபதி பாண்டியனுடனான மோதல் பல ஆண்டுகள் நீடித்த ஒரு கௌரவ சண்டையாக மாறியது. தனது செயல்பாடுகளின் மையத்தை சென்னையின் வண்ணாரப்பேட்டைக்கு மாற்றினார் பண்ணையார். அங்கு அவர் ஒரு தொழிலதிபர் போலவே இயங்கினார். சட்டை சபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கும் சக்தியாக அவர் உருவெடுத்தார். ஆளும் கட்சிகள் கூட இவரின் ஆதரவுக்காக காத்திருந்தன. இது அவருக்கு அசைக்க முடியாத அரசியல் செல்வாக்கை அளித்தது. ஆனால் அந்த அரசியல் செல்வாக்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெரிய வலையாக மாறியது. 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நண்பருக்காக ஒரு சாதாரண பணப்பிரச்சனையில் தலையிட்டதுதான் பண்ணையார் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு கரன்சி மோசடி மற்றும் தீவிரவாத கும்பல்களுடன் தொடர்பு இருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியிடமிருந்து பணத்தை மீட்க முயன்றபோது அவர் மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்தார். இந்த சம்பவம் மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைகளுக்கு அவர் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. இதன் விளைவு 2003 செப்டம்பர் 27 சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தமிழக காவல்துறை அவரை சுட்டு கொன்றது. காவல்துறை தரப்பில் அவர் சரணடைய மறுத்து துப்பாக்கியால் சுட முயன்றதால் தற்காப்பிற்காக சுடப்பட்டது என்று அறிக்கை வெளியானது. ஆனால் பண்ணையாரின் ஆதரவாளர்கள் இந்த கூற்றை ஒருபோதும் ஏற்கவில்லை. இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட படுகொலை என்றும் அரசியல் அதிகார மையங்களின் இரகசிய உத்தரவு என்றும் இன்றளவும் நம்பப்படுகிறது. பண்ணையாரின் மரணம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியது. அவரது இறுதி ஊர்வலத்தில் திரண்ட மக்கள் கூட்டம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அன்பையும் காட்டியது. இன்றும் அவர் சார்ந்த சமூகத்தில் அவர் ஒரு தியாகியாகவும் தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். வெங்கடேஷ் பண்ணையார் மறைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவரது வாழ்க்கை ஒரு போராட்டம், அவரது மரணம் ஒரு மர்மம். ஆனால் தென் தமிழகத்தின் சாதிய அரசியல் வரலாற்றில் வெங்கடேஷ் பண்ணையார் என்ற அத்தியாயம் காலத்தால் அழிய முடியாத ஒரு கேள்வியாக இன்றும் தொடர்கிறது. நன்றி.